அனைவருக்கும் வணக்கம். தற்போது தாவேக தலைவர் அவர்கள் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்காக இன்னும் இரண்டு எம்எல்ஏக்கள் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவருக்காக விசிக தலைவர் ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அப்படியே ஒருவேளை விசிக ஆதரவு கொடுத்தாலுமே கூட டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த புகார் காரணமாக ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காம கொஞ்சம் டிலே பண்ணலாம். ஏன்னா அவர் அழைக்கிறது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். ஏன்னா விஜய் ஜெயித்திருந்தாலுமே கூட தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் இருந்துட்டுருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே கூட விஜய் அவர்கள் ஜெயிப்பதற்கு அந்த 2 இடங்கள் தேவைப்படுது. அந்த 2 இடத்துல தாங்க இவ்வளோ பெரிய சிக்கலானது நீடித்துட்ருக்கு. இந்த இடத்துல அமமுகவினுடைய ஆதரவு கிடைப்பதாகவும் சொல்லப்பட்டது. இதையடுத்து நேற்று விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமையும் கேட்டிருக்காரு. போதுமான எண்ணிக்கை இருக்கிறதுனால விஜய் ஆளுநர் அழைத்திருக்க வேண்டும். ஆனால் அதுக்குள்ளேயே நேற்று இரவு டிடிவி தினகரன் மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்றை முன் வச்சிருக்காரு. அதாவது தங்கள் எம்எல்ஏ குதிரை பேரம் மூலம் விலை பேசப்பட்டிருப்பதாகவும் இது நல்ல ஆளுநர் விசாரணை செய்யணும் அப்படின்னும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை தாங்க. அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படக்கூடிய விஷயம். ஸோ டிடிவி தினகரன் போன்ற தலைவர்களே இந்த புகார்களை வைக்கும் பொழுது ஆளுநர் மற்றும் தேர்தல் ஆணையம் எல்லாருமே இந்த விஷயத்தை தீவிரமாக பார்ப்பாங்க. ஒருவேளை குதிரை பேரம் உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா விஜய்க்கு இன்னுமே ஒரு பெரிய சிக்கலானது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆளுநருடைய அதிகாரம் அப்படின்றது ஆளுநர் அப்படின்றவர் மாநிலத்தினுடைய அரசியல் சாசனத்தினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடியவர். குதிரை பேரம் நடப்பதாக அவர் நம்புறார் அப்படின்ற பட்சத்தில் பெரும்பான்மையை சந்தேகத்துக்குரியதாக இருக்கும். அப்படிங்கும் பொழுது ஆளுநர் தாவேக தலைவரை ஆட்சி அமைக்க அழைக்காம கூட போகலாம். எந்தெந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே அவங்க நேரில் கூப்பிட்டு பேசுவார். யாராவது உங்களை வற்புறுத்தினாங்களா, இல்லை பணம் பதவி இதெல்லாம் வச்சு ஏதாவது ஆசை காட்டினாங்களா அப்படின்னு நிறைய விசாரிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ ஆளுநர் இந்த மாதிரி விசாரிக்கும் பொழுது விஜய்க்கு யாராவது நெகட்டிவாக சொல்லிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு விஷயத்தை அவர் தீவிரமாக எடுத்துப்பார். ஸோ விஜய்க்கு ஆதரவளித்த எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் தடைப்பு சட்டம் கூட பாயலாம். கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது இந்திய அரசியல் சாசனத்தினுடைய 10வது அட்டவணையின்படி ஒரு கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தன்னுடைய கட்சியின் முடிவுக்கு மாறாக மற்றொரு கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. இது மாதிரி செஞ்சால் அவங்களுடைய பதவி பறிபோகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ தினகரன் தன்னுடைய எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு கடிதம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவங்க விஜய்க்கு ஆதரவு அளித்தாங்க அப்படின்னா அவங்கள உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது தவிர குற்றவியல் நடவடிக்கைகளும் கூட பாயறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அடுத்தடுத்து ஏற்பட யாருக்குமே ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலையே வரல. சொல்லப்போனால் அந்த சூழ்நிலையை அங்கே உருவாகலைன்னு தான் சொல்லணும். எந்த கட்சியில் இருக்காங்களோ அவங்க அந்த கட்சியை விட்டு உடனே மாறும் பொழுது அவங்கள கூட்டணி அமைக்கிறது விஜய் அவர்களுக்கு அந்தளவுக்கு நல்லதும் கிடையாது. ஏன்னா இது மாதிரி மாறி மாறி கூட்டணி அமைக்கக்கூடியவர்களை நீங்கள் வைத்து எப்படி சரியான ஒரு ஆட்சியை செய்ய முடியும்? ஸோ கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம்தான். இந்த காலகட்டத்தில் குதிரை பேரத்தில் பெருமளவு பணம் கைமாறினது உறுதி செஞ்சிட்டாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க மேலே ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படலாம். ஸோ இது தேர்தலையே ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு கூட போகும். அதாவது சம்மந்தப்பட்ட வேட்பாளரையே தகுதி நீக்கம் செய்திடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய கட்சியில் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றத முதல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதை வைத்து தான் மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதும் கொடுக்காமல் போகிறதும். இதில் நீதிமன்றத்தினுடைய தலையீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா கர்நாடகா மகாராஷ்டிராவிலலாம் இது மாதிரி நடந்திருக்கு. இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா நீதிமன்றம் உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு உத்தரவிட்டுருவாங்க. அதாவது ரகசிய வாக்கெடுப்புலாம் எதுவும் இல்லாமல் நேரடி ஒளிபரப்போடு வாக்கெடுப்பு நடத்த சொல்லி குதிரை பேரத்தை தடுக்கிறதுக்கு நீதிமன்றம் முயற்சி செய்யும். இப்படி இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எந்த கட்சியாலும் சரிங்க முறையான பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க முடியாமல் போகும்போது குதிரை பேரம் காரணமாக ஜனநாயகம் கேலி கூத்தாயிடும். ஸோ இந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா டைரெக்டாக ஆளுநர் அர்டேகல் 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரைச்சிடுவார். ஸோ இதனால் விஜய்க்கு கடும் நெருக்கடியானது ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். எந்த பக்கம் போனாலும் எல்லா பக்கமும் பிளாக் பண்ணுறாங்க. ஸோ என்ன செய்ய போகிறார் அப்படின்னே தெரியல. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை எப்படியாவது அமைக்கணும் அப்படின்றதுக்காக பல்வேறு முறைகளில் அவர் எல்லா வேலைகளையும் செய்திருந்தாலுமே கூட கண்டிப்பாக அவருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கலன்னு தாங்க சொல்லணும். ரொம்ப மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறாரு.
அதாவது அடுத்தடுத்து நொடிக்கு நொடி வந்து பரபரப்பானது இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு சில கட்சிகள் வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கக்கூடிய சமயத்தில் கடைசி நேரத்தில் இல்லை அப்படின்னு களவாரி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அரசியலில் எவ்வளோ அனுபவம் இருக்கணும் அப்படின்றதும் நல்லா தெரியுது. அரசியல் அப்படிங்கிறது சாதாரணமான ஒன்று கிடையாது அப்படின்றதும் நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடியானது இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து அனுபவம் இல்லாததும் ஒரு காரணம்தான். இருந்தாலுமே கூட மக்களுக்காக வந்து நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு மனசோடு உள்ளே வந்தவருக்கும் நிறைய நெருக்கடிகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் அடுத்த நொடி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து செய்யக்கூடிய விஷயங்களும் கேட்கக்கூடிய விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துருக்காரு. அதில் தொடர்ந்து இன்னுமே நிறைய விஷயங்களானது அவருக்கு நடந்துட்டு தான் இருக்குது. கோட்டையை நெருங்கி இருந்தாலுமே கூட அந்த மேஜிக் நம்பர் அவரால் பிடிக்கவே முடியலைங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் சிக்கல்கள் வந்துடுது. ஸோ 118 அப்படின்ற அந்த ஒரு நம்பரை அடையிறதுக்கு ரொம்பவே வந்து படாத பாடுபட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். 108 இடங்களில் ஜெயித்து தனிப்பெரும் கட்சியாக அவர் வந்து ஜெயிச்சிருந்தாலுமே கூட அவரால் அந்த தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல், ஆட்சியை அமைக்க முடியாமல் ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ இதனாலேயே அவர் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு போயிருக்கிறதாகவும் தகவல்கள் வருது. ஸோ 3 முறை ஆளுநரை சந்தித்துமே எந்த பயனும் கிடையாது. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அந்த மேஜிக் நம்பரோடு வந்தால் மட்டும்தான் ஆட்சி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் விஜய் அவர்கள் வந்து கோட்டை விடுறாரு. அதனாலேயே அவருக்கு இன்னுமே வந்து சிக்கல்களானது கூடிகிட்டே போகுதுன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டினுடைய தற்போதைய நிலையானது ரொம்பவே வந்து கெடுபடியாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். தாவேகா 100 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட விஜய் 2 இடங்களில் 1 வந்து ராஜினாமா கண்டிப்பாக செய்தாகணும். அந்த வகையில் தாவேகா கிட்ட 107 இடங்கள் தான் இருக்குது. காங்கிரஸ் 5 இடங்களும், இடதுசாரி தலா 2 இடங்களும் கொடுத்திருந்தாலுமே கூட 116 அப்படின்ற இடங்கள் தான் இருக்குது. ஒரு தொகுதியை ராஜினாமா செஞ்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காகவும் அவர் ஒரு தொகுதியை வந்து பிடிச்சாகணும். இதே ஒருவேளை விஜய் அவர்களுடைய ஆட்சி அமையக்கூடாது அப்படின்றதுக்காக திமுகவும் அதிமுகவும் ஒருவேளை இணைந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான மெஜாரிட்டி கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ 73, 53 அப்படின்ற இடங்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க. இது போதுமானதாக தான் இருக்கும். ஆனால் பாஜகவுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இந்த டைமில் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பாஜகவும் சரி, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, யார் ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாலும் நடைமுறையில் சாத்தியம் கிடையாது அப்படின்றது யதார்த்தம் தான். ஆனால் கண்ணாம்பூச்சி ஆட்டத்துக்கு விசிக தலைவர் திருமாவளவன் இன்னைக்கு முடிவு கட்டிடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. பெரும்பாலும் இவர் தாவேக்கா பக்கம் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு முடிவு வந்து எடுக்க தவறிட்டாங்க அப்படின்னா அது பாமகவிற்கு நிச்சயம் ஒரு ஜாக்பாட்டாக மாறும் அப்படின்றதும் மறுக்க முடியாத உண்மை. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த மாதிரி உடனுக்குடனான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.